மலையாளத்தில் மோகன்லால் நடித்து மாபெரும் வெற்றியடைந்த திருஷ்யம் திரைப்படம் தமிழில் கமலஹாசன் நடிப்பில் பாபநாசம் படமாக தயாராகியுள்ளது. படத்தின் அனைத்து பணிகளும் முடிவடைந்துவிட்ட நிலையில் இப்படம் சமீபத்தில் தணிக்கை குழுவினருக்கு திரையிடப்பட்டது. பாபநாசம் படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் படத்திற்கு எந்த இடத்திலும் கத்தரி போடவில்லை என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் பார்க்கக்கூடிய தகுதியான படம் என்று படத்திற்கு யூ சான்றிதழ் வழங்கியுள்ளனர். இதனால் பாபநாசம் படக்குழுவினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மலையாளத்தில் திருஷ்யம் படத்தை இயக்கிய ஜீத்து ஜோசப் தான் தமிழிலும் பாபநாசம் படத்தை இயக்கியுள்ளார். வெறும் 39 நாட்களில் முழு படத்தின் படப்பிடிப்பையும் முடித்துள்ளார் ஜீத்து. இப்படத்தில் கமலஹாசனுடன் கௌதமி, ஆஷா சரத், எம்.எஸ். பாஸ்கர், டெல்லி கணேஷ், கலாபவன் மணி, நிவேதா தாமஸ், எஸ்தர் முதலானோர் நடித்துள்ளனர். படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். பாபநாசம் படம் ஜூலை 3ஆம் தேதி வெளியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.